ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புனிதா அப்படிங்கிற சன் டிவி போல சீரியல் பார்க்க போகிறோம். சன் டிவி போல புனிதா அப்படிங்கிற சீரியல் என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புனிதாவை வீட்டில் உள்ள எல்லாருமே வெறுக்கிறாங்க. குழந்தை பிரச்சனை வச்சு வேணுன்னே அமுதா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குமோ அப்படின்னு இருக்கிற நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே குழந்தைய உட்கார மாதிரி யாழினி நாடகம் ஆடிட்டா உடனே கூட்டின்னு வந்துட்டாங்க. இப்போ தான் யாரோ குழந்தைய நான் பிடிங்கிட்டு வந்தேன்னு போயிடுறாங்க. ஆனால் பல்லவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு நாடகம்னு சொல்லிட்டு புனிதா இப்போ சொல்கிறாங்க. ஆனால் புனிதா நம்மள போங்க மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எதையாவது கற்பனை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு யாழினி 2 அடி அடிச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு புனிதா அவங்கெல்லாம் திட்டுறாங்க. எதுக்காக நீங்கள் அடிக்கிறீங்க? நீ அவன் நாடகம் ஆடுறா, அவள் பொய் சொல்கிறா, அது எப்படி அவங்க போனாலும் குழந்தை கிடச்சிதான். நீங்கள் சும்மா இருங்க மாமா, எப்போ பாரு நீங்கள் அமுதாவும் யாழினியும் எதாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி புனிதாவும் கபிலனும் வழக்கம் போல் நம்பவே மாட்டேங்கிறாங்க. நம்பாமல் அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்க போகிறாங்க. கெடுத்துக்கட்டும், வல்லவராயன் சொல்லி கேட்கலன்னா வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அங்கே காட்டுறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம போய் அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லி கிராமத்தில் போய் பெரியவரை பார்க்க போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் லெட்டர் அவர் படிச்சுட்டாரு, உங்கள் அப்பா திரும்பி வரப்போகிறாரு, உங்கள் மாமா படிச்சுட்டாரு. உடனே வீட்டில் சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா அம்மா சந்தோஷப்பட்டு ஓடி புனிதாவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரர் வரப்போகிறாரா, ஒன்றால் தான் வரப்போகிறாரு சொல்லி சந்தோஷப்பட்டு கட்டிக்கிட்டுறாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா அவள் அப்பா இங்கே வந்துடக்கூடாது சொல்லிட்டு உடனே அமுதா மாமா இங்கே எப்படி வருவார் நான் பார்க்குறேன், ஏதாவது திட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னே அதுக்கு முன்னாலேயே ஏதோ ஒரு பார்சல் அனுப்பிடுறாங்க. அந்த பார்சலை பிரித்து பார்த்துட்டு எல்லாரும் கதறி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை ஏதாவது செட்டப் பண்ணுற மாதிரி இல்லை அவங்க இறந்த மாதிரி ஏதாவது செட்டப் பண்ண மாதிரி அமுதா பயங்கர ஒரு பிறவிலே எப்படி ஒரு வில்லன் இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பயங்கர கிரிமினலாக இருக்கா. இவ்வளோலாம் சும்மாவே விடக்கூடாது. உடனடியாக அவள் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை, இந்த சின்ன வயசுல இவ்வளோ கிரிமினல்னால் உடனடியாக ஜெயிலில் அடைக்கணும். ஆனால் பாருங்கள் அமுதா மன்னிச்சு விட்டுருவா. கண்டிப்பாக இவ்வளோ மாதிரி ஆட்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஜெயிலில் தூக்கி போட்டு காலத்துக்கும் ஜெயிலில் இருக்கணும்னு சொன்னோன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புனிதா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, நல்லா நமக்கு தெரியும். இப்போ இல்லை ஹீரோயின் எல்லாமே பெரிய தியாக செம்மல் மாதிரி தான் காட்டுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே எரிச்சலாக வருது. அதுக்கடுத்து பூங்கொடி, அதுவும் அப்படிதான் அடுத்த தியாகம்னு சொல்லலாம். நாத்தனார் மதிக்கலனாலும் அவளுக்காக தான் தான் அண்ணனை காதலிக்கிறதுன்னு தெரிஞ்சாலும் அண்ணனுக்காக பண்ணுறாங்க. அதே மாதிரி அண்ணனை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க. ஆஸ்பத்திரிக்கு அண்ணனை ஒன்றால் தான் அவள் எவ்வளோ உயிருக்கிறா உன்னை காதலிக்கிறா தெரியுமா, அப்படியே நீ இப்படி பண்ணிட்டியே அப்படி ஏசிட்டு இருக்கா. அந்த சமயம் கரெக்டாக சரவணன் வரா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் அண்ணன் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சரவணன் அப்படி பார்த்துட்டு போயிடற, எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடச்சிருக்கான்னு சொல்கிறார். பக்கத்தில் கேட்டுட்டு அப்படி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்தோடனே அவள் ஐயோ பாவம் பெண்கள் அப்படி இப்படி சொல்லி வீர வசனங்கள்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சித்தி எல்லாருமே பயங்கரமாக பூங்குடி திட்டுறாங்க. நீ இப்படி தப்பாக பேசின அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக இல்லையா தெரியாது. இதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பூங்குடி அடுத்து சிங்கப்பெண்ணை சீரியல் என்ன போடுறாங்கன்னா ஆனந்தி வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, இவன் மட்டும் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரட்டும், சும்மா விட போயில ஒரே வாரத்தில் போகிற மாதிரி அத்தை நானும் நீங்களும் விரட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகேஷ் சொல்கிறா, கண்டிப்பாக துளசி தான் உனக்கு பார்த்தீங்கன்னா எதிரியாக இருந்தால் அவளை பார்த்தீங்கன்னா நீ இந்த வீட்டிலே இருக்க வைக்கக்கூடாது, நீ ஃபஸ்ட்டு அவளை விரட்டி விடுன்னு ஆனந்திட்ட சொல்கிறாங்க. ஆனந்திட்ட எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனந்தி இந்த வீட்டுக்கு போகிறாங்க. துளசி ஆனந்தியை வெட்ட போகிறாளா, ஆனந்தி துளசி வெட்ட போகிறாளா அப்படின்னு ஒரு பரபரப்பாக போகும். இப்போ இந்த சீரியல் திரும்ப 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 இவ குழந்தை உண்டாக்க ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்க காட்டி ஒரு 2 வருஷத்தை தாண்டியாச்சு அப்படி சொல்லி ரசிக கோவத்து இருக்கனால 1ஆம் இடத்துல தொடர்ந்து 1 வருஷமாக 1ஆம் இடத்துல இருந்த இந்த சீரியல் 3ஆவது இடத்துக்கு கீழே இறங்கி போச்சு. 2ஆவது இடத்துக்கு அயனாத்தனை வந்துடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கூட எப்போ தான் குழந்தை பிறக்கணும்னா வயரே வரல அவங்களுக்கு. ஆனந்திக்கு வயர் அப்புறம் கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நாள் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இப்போ புனிதா சீரியல் அப்படி பார்த்தோம். அடுத்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் பார்த்தோம். சிங்கப்பெண்ணை பார்த்தோம். அடுத்து மகாநதி அப்படின்னு விஜய் டிவியில் போடுற சீரியல் பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் போடுற மகாநதி சீரியல் என்னாச்சுன்னா இப்போ அவங்க காவேரி விஜய் பார்த்துட்டாரு. அவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே சொன்னதால பார்த்தீங்கன்னா விஜய் இன்னைக்கு வீட்டுக்கு வராது, சாப்பாடுலாம் பண்ணுறாங்க. வந்த உடனே காவேரி அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நான் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தால் தான் வருவேன், இல்லைன்னா வரவே மாட்டேன், நீங்கள் லீவ் போட்டால் முதல்ல சொல்லுங்கள், நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்தால் தான் வருவேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, நல்லா படிக்கணும், இனிமேல் நான் ஸ்கூலுக்கே லீவ் போட மாட்டேன், நானும் டெய்லி வந்துடுறேன், நீயும் டெய்லி வந்துடணுங்கிறாங்க. காவேரி அந்த குழந்தைக்கு இடுப்பில் வச்சு இதை பார்த்து விஜய் சந்தோஷப்படுறாரு. தன் குழந்தைக்கு அம்மா எதாவது நினச்சோம், அம்மா கிடச்சிருச்சு, காவேரி உயிரோடு இருக்கா அப்படி சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. தன்னுடைய பேத்தியை நம்ம பார்த்துட்டோம், சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேரும் எப்போ ஒன்று சேரப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.